ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கிற விதங்கிறது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்த கொடுக்குறோம், இல்லை அதையெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியலைங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அப்படின்னோடனே சரி அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்னவோ அதை நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான். நம்ம சில விஷயங்கள் நமக்கு ஒரு சில இதை நம்மளால் இது பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கையாக ஒரு சில விஷயத்த நம்பி இது பண்ணிங்கனாலே போதும். அதை தாண்டி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாரையும் நான் நம்பி எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்புறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதில் இருக்கா என்னங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எப்போதுமே மற்றவங்கள நம்ம நம்பி ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக அந்த விஷயத்த நம்ம இதாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படின்னோடனே ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே நம்ம மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ற விஷயத்தில் கொடுத்துட்றோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு எந்த விஷயத்தில் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குல்ல. அப்படின்னோடனே சரி ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதில் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத சில விஷயத்தில் இது பண்ணிக்கிறதுக்கான காரணமாக இருக்கட்டும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு இல்லைங்களேன், என்னால் இதெல்லாம் மாற்ற முடியல அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியான ஒரு இதில் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நாங்கள் இல்லைங்களேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கான இது நம்ம தான் யோசிக்கிறதுக்கும், இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளால் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் பார்க்கணும், பண்ணணும். அப்படின்னோடனே சரி சரி அதையெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் எதுக்கு எதுக்கு இது பண்ணணுமோ அதை நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் எதையுமே இன்டர்ஃபியர் ஆக்காமல் இருந்துட்டனாலே போதும். அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை இது பண்ணணும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. போக போக நம்மளுக்கு எல்லாமே சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிக்கையாக இது பண்ணணும். விடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எல்லாமே சில விஷயங்களில் நம்மளால் மாற்றிக்கிற விஷயங்களை மாற்றிக்கங்க, இல்லை மாற்றிக்க முடியாத விஷயங்களை நீங்கள் மாற்றிக்காமல் இருங்க, அதுவே நல்லது. அப்படின்னோடனே கரெக்டு தான், அதெல்லாம் இல்லைங்களே. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும், பண்ணணும். அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. அப்பப்போ அந்தந்த விஷயங்களை நம்மளால் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு காரணங்கிறத நம்ம தான் ஒரு சில விஷயங்களில் இது பண்ண முடியும். அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். உங்களுக்கு